உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு 5 ஸ்டார் வாழ்க்கைக்கு தயாராகுங்கள். திடீர்னு ஒரு ஆள் பயங்கரமாக ஃபேமஸ் ஆகிடுவார். ஒரே நாள் ஓவர் நைட்டில் ஃபேமஸ் ஆகிடுவார். அதுக்கு என்ன காரணமாக இருக்குன்னா, ஒன்று அரசியலில் இருக்கலாம், இல்லைனா சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கலாம். அதை தவிர்த்து பெரிய பெரிய ஃபேக்ட்ரியிலேருந்தும் திடீர்னு ஃபேமஸ் ஆகுறாங்க. ஆனால் முக்கியமாக பார்த்தோன்னா இந்த ரெண்டு ஃபீல்டில் இருக்கவங்க ஓவர் நைட்டில் ஒபாமா அப்படின்வாங்கள்ல, அந்த மாதிரி. எப்படி இப்போ இது இப்படி நடக்குது? நேற்று வரைக்குமே சும்மா ஓடிக்கிட்டு இருந்தாருப்பா. இன்னைக்கு பார்த்தா அவர் எம்எல்ஏ ஆகிட்டார், எம்பி ஆகிட்டார், பவர்ஃபுல்லான ஒரு ஆள் ஆகிட்டார். நேற்று வரைக்கும் அவன் சும்மா சுற்றிட்டு இருந்தான், ஏதோ பண்ணிட்டு இருந்தான். திடீர்னு சினிமாவில் போனால் ஏதோ ஒரு பாட்டு, ஒரு பயங்கரமாக அந்த பாட்டு ஹிட் ஆகிடுச்சு, வைரல் ஆகிடுச்சு, பயங்கரமாக டெவலப் ஆகிட்டான்பா. இப்போ அவனை தேடி நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு. இதெல்லாம் எப்படி நடக்குது? இது ஏதாவது அதிர்ஷ்டம் காரணமா, இல்லை வேற ஏதாவது இந்த சொல்லுவாங்கள்ல, இவர் உச்சத்தில் இருக்கிற அவர் உச்சத்தில், அந்த மாதிரி ஏதாவது காரணமா எப்படின்னு புரியல. அப்படி திடீர்னு ஒரே நாளில் அப்படியே 5 ஸ்டார் மாதிரி லெவலில் போயிட்டேன்னா, ஃபேம் ஆகிட்டேன்னா ரொம்ப நல்லது தான். எல்லாருக்கும் அது நடக்குமா? நம்ம வெயிட் பண்ணி தானே பார்க்கணும். அந்த மாதிரி நம்ம ஒரு விஷயத்தை நடக்கணும்னா, அப்போ நம்ம எப்படி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது, எப்படி நம்ம போகுது? இப்போது இந்த 5 ஸ்டார் வாழ்க்கைக்கு தயாராகுங்கள், அதில் ப்ராஜெக்ட் மானிட்டரிங் அண்ட் கண்ட்ரோல் அப்படின்றது மாதிரி நம்ம பார்த்தோம். இப்போ இதில் ஒரு விஷயம் என்னென்னா, இந்த ப்ராஜெக்ட்னா என்னது? இப்போ சினிமா எடுக்கிறோம். இப்போ சினிமா எடுக்கிறன்றது அது ஒரு ப்ராஜெக்ட். இது மாதக்கணக்கில், வருஷக்கணக்கில் படமாக்குற விஷயங்கள் சினிமா தான். இப்போ ஒரு ப்ராஜெக்ட்னா அதில் என்னென்ன நுணுக்கங்கள் நம்ம பார்க்கணும், பயன்படுத்த முடியும் அப்படின்றத நம்ம பார்க்கணும். இப்போ சினிமா எடுக்கிற ப்ராஜெக்டோட தலைவர் யார், அல்லது தலைவர்கள் யார்? டைரக்டர், ப்ரொடியூசர். இந்த ரெண்டு பேரும் அவங்களுக்கு இருக்கிற அசிஸ்டன்ட்ஸ், அவங்களோட டீம், இவங்க எல்லாரையும் சேர்த்து தான் ஒரு ப்ராஜெக்ட் திட்டமிட்டு அதை சக்ஸஸ் பண்ணுறாங்க. அப்போ அது சரியான திசையில் போகுதா இல்லையா அப்படின்றது அடிக்கடி கவனிக்க வேண்டிய விஷயமும், வேண்டிய மாற்றங்களை செய்யவும் நம்ம ரெடியாக இருக்கணும். இப்போது எக்ஸாம்பிளுக்கு மருதமலை கோயில் இருக்குது. அந்த மருதமலை கோயிலில் அங்கே ஒரு ஷூட்டிங் இன்னைக்கு நடக்க போகுது அப்படின்னு நம்ம பிளான் பண்ணுறாங்க. இப்போ டைரக்டரும் ப்ரொடியூசரும் பிளான் பண்ணுறாங்க. அன்னைக்கு ஷூட்டிங் டே அன்னைக்கு நடிகர் வந்துட்டாரா, நடிகைகள் வந்துட்டாங்களா, தொழில்நுட்ப கலைஞர்கள் வந்துட்டாங்களா, இப்போ படப்பிடிப்புக்கு தேவையான எல்லா பொருளும் சேர்ந்துச்சா, இப்படி இந்த மாதிரியான எல்லா விஷயத்தையும் பார்த்துட்டு லொக்கேஷனுக்கு தேவையான பர்மிஷன் வாங்கிட்டோமா, இப்படி எல்லாத்தையும் பார்க்க வேண்டிய பொறுப்பு அந்த டைரக்டர்கிட்டையும் அந்த ப்ரொடியூசர்கிட்டையும் தான் பார்த்து செய்ய வேண்டியிருக்கு. அப்போது ஒரு படத்துக்கு மியூசிக் பண்ணுறவர் யார்? அப்போ மியூசிக் டைரக்டர் அந்த படத்தில் இருக்கிற ப்ரொடியூசரும் இல்லை டைரக்டருக்கும் கட்டுப்பட்டவரா? இல்லை. அவர் என்ன தான் அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணியிருந்தாலும் கூட அவர் ஒரு தனியாக ஒரு ஃப்ரீடமாக அவர் பாட்டு செயல் பண்ணிட்டுருப்பார். அவரோட பொறுப்பு என்ன தெரியுமா? படத்தின் கதைக்கு என்ன பொருத்தமாக ஒரு பாட்டு கொடுத்துடணும். அதே மாதிரி ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் கொடுக்கணுமா, அதை கரெக்டாக அவர் செஞ்சு கொடுத்துட்டாவே போதும். சரி, ஒருவேளை அவர் செய்யலை, பாடல்கள் படத்துக்கு பொருந்தலை, ரொம்ப சொதப்பலாகி போச்சு, அது யாரை பாதிக்கும்? அந்த மியூசிக் டைரக்டரையா, இல்லை மொத்த படத்தையுமா? அப்போ பாடல்களால் மட்டுமே வெற்றி பெறும் படங்கள் இருக்குது, கரெக்டாக. ஆனால் பாடல்கள் சரியில்லைனாலும் வெற்றி பெற்ற படங்களும் இருக்குது. பாடல்களே இல்லாமல் படங்கள் கூட வெற்றி பெற்றிருக்கு. ஸோ ஒரு படத்தின் மற்ற விஷயங்களோட பாடல்களும் பின்னணி இசையும் இன்னும் நல்லா அமைஞ்சிச்சுன்னா அந்த படம் ஒரு மாபெரும் வெற்றி பெறுவது உறுதி, கரெக்டாக. அப்போது வெற்றிக்கும் மாபெரும் வெற்றிக்கும் வித்தியாசங்கள் இருக்கு இல்லையா? இப்போ வெற்றிக்கும் ஒரு மாபெரும் வெற்றி அப்படின்றதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. ஸோ நம்மோட நேரடி கட்டுப்பாட்டில் இல்லாத ஒரு மியூசிக் டைரக்டரு அவர் என்ன செய்கிறாரு, எப்படி இசையமைக்க போகிறாரு அப்படின்றத நம்ம அடிக்கடி போய் எட்டி பார்த்துருக்க முடியாது. அவரை நம்பி ஒரு பொறுப்பு ஒப்படைச்சிட்ட பிறகு நாம் செய்யக்கூடியது என்ன தெரியுமா? பொறுமையாக வெயிட் பண்ணணும். ஸோ படத்தின் இயக்குனரோ இல்லை தயாரிப்பாளரோ அல்லது கதாநாயகரோ இசையமைப்பாளருடைய நண்பராக கூட இருந்துட்டு போயிடலாம். ஆனால் ஓரளவுக்கு மேல் இசை வேலைகளில் அவங்க தலையிட முடியாது. அது உறவையும் பாதிக்கும், அந்த வேலையும் பாதிக்கும். ஸோ நம்முடைய நேரடி கட்டுப்பாட்டில் வராத அந்த மியூசிக் டைரக்டர் போல் வெளிநபர்கள் இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்களோட பணித்தரமும் நம்ம பாதிக்கும். அது நம்மளோட கட்டுப்படுத்துவதற்கு ஒரு வழிமுறை தேவைப்படுது இல்லையா?
இப்போ என்ன அப்படின்னா, இப்போ நம்மளோட தினசரி வாழ்க்கையில் இப்போ ஒரு சுவையான சாப்பாடு, ரொம்ப ஃபேமஸான ஒரு ஹோட்டல், அவங்க வந்து அவங்களுக்கு அரிசி சப்ளை செய்கிறவங்க ஒரு நாள் சொதப்பிட்டாங்க அப்படின்னா, இல்லை அந்த அரிசி ஏதோ கெட்டு போச்சுன்னா, அப்போ அந்த ஹோட்டல் பேரே கெட்டு போகுது இல்லையா? ஒரு பேங்க்கு மாதக்கணக்கில் வந்துட்டு தன்னோட கஸ்டமர்ஸ்க்கு வந்து கொரியர் மூலமாக அனுப்புகிற வேலையை இன்னொரு சப்ளையர்கிட்ட கொடுக்குறாங்க. அப்போ அவங்க ஏதோ ஒரு இடத்துல சொதப்பிட்டாங்கன்னா பிரச்சனை. ஸோ கல்யாண சமையல் சாதம், காய்கறிகளும் பிரமாதம், ஆனால் ஐஸ்கிரீம் மட்டும் வேறு எங்கேயும் இருந்தால் சப்ளை ஆகிறது அப்படின்னா, அந்த ஐஸ்கிரீம் சொதப்பிட்டா மொத்த சாப்பாடுமே பிரச்சனையாகி போச்சு. அப்போ எல்லா தொழில்கள்லையுமே சில அல்லது பல சப்ளையர்கள் உதவியோடு தான் நடக்குது இல்லையா? அப்போது ஒரு சப்ளையர் வந்து சின்னதாக ஒரு சின்ன தவறு செஞ்சால் கூட அது கடைசியில் அந்த பெரிய கம்பெனியை தான் பாதிக்கும். இது ஆபத்திலிருந்து நம்ம நாமே பாதுகாக்க வேணும் அப்படின்னா அதுக்கு ஒரு சக்தி வாய்ந்த ஆயுதம் தேவை. அதன் பெயர் தான் சப்ளையர் அக்ரிமெண்ட். இந்த சப்ளையர் அக்ரிமெண்ட்டை வந்து நம்ம வந்து ஒரு பொருளை அல்லது ஏதோ ஒரு சர்வீஸ் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா நம்ம போட்டிருக்கிற அக்ரிமெண்ட்டு, இதில் நம்மளோட எதிர்பார்ப்பு என்ன, அதுக்கு அவங்க வந்து பூர்த்தி செய்யணும், ஒருவேளை அதை வந்து ஒழுங்காக பண்ணாமல் விட்டுட்டாங்கன்னா அதனோட பின்விளைவை யார் பொறுப்பு, இந்த தவறுக்கு அவங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கறது, எவ்வளோ வந்து பெனால்ட்டி போடுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அதில் இருக்கும். ஸோ இந்த விஷயத்தை முன்கூட்டியே பேசி பதிவு செஞ்சு அதில் 2 பேருமே வந்து சைன் பண்ணணும். அப்படி போடலன்னா 2 பேருக்குமே பொறுப்பாளி ஆகிடுவாங்க. அப்போ நாளைக்கே ஒரு பிரச்சனை அப்படின்னா அதை யார் எப்படி தீர்க்கணும் அப்படின்றது 2 பேருக்குமே தெளிவாக தெரிஞ்சிருக்கும். இப்படி தான் பண்ணணும். ஒரு நல்ல சப்ளையர் வந்து ஒப்பந்தம் ஒரு முறையான ஒரு குறியீடோட ஒரு விதிமுறைகளோட தெளிவாக அமைஞ்சிருக்கணும். ஒரு சப்ளையரை நம்பி தொழில் செய்கிற முக்கிய கம்பெனி வந்து அதனுடைய ஒரு பெனிஃபிட்டை பாதுகாக்கணும். ஸோ இப்போ பாருங்க, ஒரு ஃபேமஸான ஒரு கார் கம்பெனி இருக்குது. அந்த கார் கம்பெனி வந்து தினம் ஏராளமான காரை வந்து அப்படியே ப்ரொடக்ஷன் பண்ணிகிட்டே இருக்குது. திடீர்னு ஒரு நாள் வந்து அவங்களுக்கு வந்து டயர் சப்ளை பண்ணுற ஒருத்தர் வந்து நிறுத்திட்டாங்க. டயர் வரல. அது கூட பரவாயில்ல, அவங்க வந்து ரொம்ப லோ குவாலிட்டியான டயர்களை கொடுத்துட்டாங்க. அப்போது அது அந்த கம்பெனிக்கு எங்கெங்கெல்லாம் போய் காரு விற்றாங்களோ நிறைய வந்து அப்படியே ஆக்சிடெண்ட் ஆகிட்டே இருக்குது. இது எவ்வளோ பெரிய மோசமான ஒரு விஷயம். கார் நல்லா இருக்குது, ஆனால் டயர் வீக்காக இருக்குதுன்னு போது அப்போது டயருக்கு சம்மந்தப்பட்ட ஆட்கள் தான் இதை வந்துட்டு நம்ம குற்றம் சொல்ல வேண்டியிருக்கோம். அப்போது ஒரு வலுவான ஒரு சப்ளையரோட அக்ரிமெண்ட், ஒரு சப்ளையர் இருந்தால் மட்டும்தான் ஒரு டயர் தயாரிப்பாளரை நமக்கு ஏற்றுக்கிட்டு அவங்களுக்கு சைன் பண்ணி அந்த காரும் அந்த சப்ளையரும் அவங்க தயாரிக்கிற டயரும் எல்லாமே ஒழுங்காக இருக்கும். இப்போது இது எல்லா விதமான தனியாக இண்டிவிஜுவலாக பிஸ்னஸ் பண்ணுறவங்க எல்லாருக்குமே இது பொருந்தும். ஸோ நம்மளுடைய தனிப்பட்ட ஒரு செயல்திறனுக்கு நாம் யாரையாவது சார்ந்திருக்கணுமா? அப்போது அப்படி இல்லைன்னா அவங்க வந்து அந்த நிறுவனத்தோட நம்ம வளர்ச்சி முன்னேற்றம், நாங்கள் இன்னொரு தனிநபரை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம், இதெல்லாம் வந்து சார்ந்திருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக நம்ம மானிட்டர் பண்ண வேண்டிய விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நான் இந்த டயர் சொன்னோம் இல்லையா, அந்த டயர் கதை தான். காரு என்ஜின் எல்லாமே நல்லாவே பண்ணிவிட்டு டயர் சரியில்லைன்னா எங்கன்னா ஓடி போய் முட்டி நடு ரோட்டில் நிற்கும். அப்போது அவங்கள சரியான ஆட்களாக நம்ம செலக்ட் பண்ணுறது. இப்போ ஒரு வேலைக்கு ஆள் எடுக்கிறோன்னா கூட அந்த வேலைக்கு ஆள் எடுக்கிறவனால கூட அந்த கம்பெனி திவால் ஆகும். அவங்க வேலை செய்கிறாங்களா இல்லையா நம்ம 10 தடவை போய் பார்த்துட்டு இருக்கிறதோ இல்லை மற்ற விஷயங்களை போய் நோண்டிட்டு இருக்கிறதோ இருக்க முடியாது. இப்படி நிறைய விஷயங்களை யோசிச்சு தான் ஒரு சப்ளையரை நம்ம உருவாக்க முடியும். அதாவது ஒரு கம்பெனிக்குன்றது வந்து ஒரு சப்ளையர். ஒரு சின்ன சின்ன ஆஃபீஸ்க்கு வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க தொழிலாளர்கள். ஸோ இவங்க மூலமாகவும் கம்பெனி டெவலப் ஆகும். ஸோ ஒவ்வொரு இடத்துலையுமே நம்ம வந்து ப்ராப்பரான ஒரு அக்ரிமெண்ட்டு, ப்ராப்பரான ஒரு விஷயத்தை நம்ம மானிட்டர் பண்ணி தான் ஆகணும். அப்படி மானிட்டர் பண்ணும்போது தான் நமக்கு எந்த விதமான ரிஸ்க்கும் இருக்காது. இப்போ ஒரு குட்டி ஆஃபீஸ்னு வச்சுக்கோங்களேன். அந்த குட்டி ஆஃபீஸில் வந்து ஒரு 25 பேர் அங்கே ஒர்க் பண்ணுறாங்க. அந்த 25 பேர் ஒர்க் பண்ணுறவங்கள ஒரு கம்பெனியோட எம்டியோ இல்லை கம்பெனி எம்டிக்கு கீழே இருக்கிற வேற யாரோ அந்த பேலன்ஸ் இருக்கிற 23 பேரை ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கணுமா?
அப்படி ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தால் தான் அவங்க வந்து ஒர்க் பண்ணுவாங்களா? அப்படி ஃபாலோ பண்ணாமல் விட்டுட்டா ஒர்க் பண்ண மாட்டாங்க. அப்போ கம்பெனிக்கு லாஸ் ஆகும், சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். அந்த பிரச்சனைகள்லாம் சரி செய்கிறதுக்கு நம்ம அதுக்காகவே அலைஞ்சிட்ருக்க முடியணும் அப்படிதான் அப்படின்றது தான் நம்ம உணர்ந்துக்கணும். ஸோ அந்த ஒரு சின்ன கம்பெனியில் ஒரு சின்ன விஷயத்தில் வந்து 25 பேர் இருக்காங்கன்னா அந்த 25 பேரை மானிட்டர் பண்ண வேண்டிய பொறுப்பு யார்கிட்ட இருக்கு? அந்த நிர்வாக இயக்குனர், அதுக்கு கீழே இருக்கிற இன்னொரு அசிஸ்டண்ட் இயக்குனர். இவங்க 2 பேரும் அந்த 23 பேரை கண்டிப்பாக மானிட்டர் பண்ணி தான் ஆகணும். அவங்கள கரெக்டாக ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அவங்களுக்கு தேவையான விஷயங்களை செஞ்சு தரணும். இப்படிலாம் பண்ணால் மட்டும்தான் ஒரு சரியான திட்டமிடலோட ஒரு விஷயம் அடுத்த கட்டத்துக்கு நகரும். அப்போது ஒரு 5 ஸ்டார் வாழ்க்கைக்கு தயாராகிறதுக்கு உண்டான அடுத்த கட்ட விஷயங்களை இப்போ நம்ம இதை கண்டிப்பாக நம்ம நோட் பண்ணி ஆகணும். ஒருத்தங்கிட்ட ஒரு வேலையை கொடுத்துட்டுனா அவன் வேலை செஞ்சிருவான் அப்படின்றத வந்து நம்ம நம்பிக்கையோடு இருக்கிறதுன்றது ஒன்று. ஆனால் அந்த நம்பிக்கையை அவங்க சரியான முறையில் பயன்படுத்துகிறாங்களா இல்லையான்னு பார்க்க வேண்டிய விஷயமும் ஒன்று தான். பார்க்கலாம்.